இப்ப நீ என்ன பண்ண போற? உன் திருவாய் முடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. நான் மேலே ஏறும்போது நீ ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். ஸ்ட்ராங்கா. நான் மேலே ஏறும்போது விடாம ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். ஓகே. என்னடா பண்ற? நீ தானே பிடிக்க சொன்ன. இத புடுறா. இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. யாராவது வர்றாங்களான்னு பாரு. நோ ப்ராப்ளம்டா. புடி. நீ தெரிஞ்ச திருத்தலுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இப்படி மேல ஏறி வருவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கல. யாருக்காவது தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேரு. விட்டுடு. தெரிஞ்சா தெரியட்டும்டா. பாலையும் புனியும் பக்கத்துல வைக்காதீங்கன்னு சொன்னேன். கேட்டானா அந்த ஆளு? படிதாண்டாதீங்கடான்னு வசனம் பேசினாரு. இப்ப நீ பால்கனி வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வந்துட்ட. மயிலே என்ன விட்டுடு ப்ளீஸ். விட்டுடு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மயிலே மயிலேனா இறங்க போடாது. நீ கவலைப்படாத, நான் வரேன். மயிலே ப்ளீஸ் மயிலே விட்டுரு. டேய் என்னடா? ஏ மயிலே நீ ஏனா நான் பாத்துறடா. ஐயோ என்னடா பண்ற? காலை விடுடா. இன்னைக்கு கையாக்கலான்னு பாத்துருவோம்டா. கையை விட்டு மயிலு. டேய் காலை விடுடா. கையை விட்டுரு மயிலு. ஏய் காலை விடுடா. அண்ணா ஏன் இங்க வந்துட்டா? நான் அந்த இடத்துல தொங்குறேன். ஐயோ கையை விட்டுறத. எங்களை காப்பாத்து. என்னை நீங்க தாண்டா காப்பாத்தணும். நான் இழுக்கிற இளவிலே பாடி பாதி கீழே தொங்குதே. ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. விட்டுறாதீங்க. விட்டா நான் பூசிக்க மாதிரி சதறிடுவேன். டேய் இருடா, இப்பதான் நான் கஷ்டப்பட்டு முன்னேறேன். முன்னேறதுக்கு என் காலாட கிடைச்சிட்டா. டேய் கெட்டியா புடியா. அப்பாடா கண்ணா, நான் சேஃபா செட்டில் ஆயிட்டேன். நீ சேஃபா? டேய் இறங்கி போடா கால்ல இருந்து. அவன் என் கால்ல உட்கார்ந்திருக்கான். ஐயா ஐயா உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஆனா பாவிகளா இழுத்து போட்டு கொன்றாதீங்கடா. நீயே கீழே வர்ற. குடிய விட்டுறாத. நான் எங்கடா புடிச்சிருக்கேன்? நீ தான் என்ன புடிச்சிருக்கிற. என்னை விட்டுறா. மயிலு டேய் நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுக்கடா விட்டுக்கடா விட்டுக்கடா. ஐயா வெஜிச்சிட்ட வருது. சாரி. டேய் எந்திரா கழுத. மானம் தப்பிச்சு. மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே. எனக்கு வேணும். இவனை கூட்டிட்டு போகாத, நீ உருப்படவே மாட்டேன்னு உங்க அப்பா என்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னார். நான் கேட்காம உன்னை கூட்டிட்டு வந்த பாரு. அதுக்கு நான் அனுபவிச்சுதான் ஆகணும். போதும், இந்த கழுதையை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. காலி பண்ணுங்க. எஸ்பி எஸ்பி நம்ம பக்கத்து வீட்டு பிசாசு ஆபீஸ்க்குள்ள முந்துருச்சு. அவன் எதுக்குடா இங்க வந்தா தெரியலையே. அவளை உள்ள விடாத, வெளியே அனுப்பு. இந்த வார்த்தை அப்படியே வந்த வழியே திரும்ப போ போ போ. நெல்லு நெல்லு நெல்லுங்கறல. டோன்ட் டச் மீ டோன்ட் டச் மீ. பாருங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு நேரம் இல்ல, நீ வெளியே போ. இல்ல நீங்க கேட்டுதான் ஆகணும். மயிலு வெளிய போ. எது நான் போவா? ஒன்ன மாதிரி பொண்ணு எஸ்பி தனியா விட்டு போட்டு எப்படி போறது? ஓஹோ, அப்ப உங்க எஸ்பி மேலயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சும்மா பேசாம போடா, போய் தொலை. நீ வா. எதுக்கு வந்திருப்பா? அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? அம்மா உள்ள போய் அவட்ட என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஓ அதான் உடனே கெட் அவுட்னு கத்துனாரா? ஆமா. ஆனா இப்ப பாருங்க, என் பின்னாடி லொங்கு லொங்குன்னு ஓடி வர போறார். எது எஸ்பி ஓம்புனால வருவாரா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போயா போயாவா? எங்கடா வா? இவன் ஒருத்தன்.
ஆஹா கவுத்திட்டாளே மயிலு எஸ்பி எதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி போறாரு? அது ஒண்ணு இல்ல, எஸ்பி சாப்பிடுற இட்லி திருடிட்டு போயிட்டாலாம், கை கிளம்ப அப்படிங்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காரு. அவ திருடினது இட்லியே இல்ல, எஸ்பியோட இதயம். டேய் டென்ஷன் ஆகாத, அவ பின்னாடியே போனாலும் அவ இதயத்தை திருப்பி தர மாட்டா. டேய் எதுக்கு டென்ஷன் ஆவற? அதுக்கு பதிலா அவளோட இதயத்தை திருடிட்டா போச்சு. இன்னும் ஒரே வாரத்துல எஸ்பி எல்லாத்தையும் சொல்லுவாரு. டேய் டேய் எப்படி திரும்பாம கண்டுபிடிச்சா? கண்ணா 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 கண்ணா, அந்த பார்வதியை ஸ்பான்சர் பண்றத நம்ம எஸ்பி தான். ஆமாண்டா, அவளுக்கு எல்லா செலவும் பண்ணி அவர் தான் படிக்க வைக்கிறாரு. நிஜமா சொல்ற? என்ன பொய்யா சொல்றேன்? அவர்னா பெரிய கிரிமினல் குற்றமா பண்ணாரு. டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு அனாதை பிள்ளை ஹெல்ப் பண்றது குத்தமாடா? குத்தம் இல்லனே வெச்சுக்க. இந்த கௌரிய கடைக்கடை கூட்டிட்டு ஏறி இறங்குறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா சொல்ற? என்ன அந்த லவ் சீனை பார்க்கணும்னா என் பின்னாடியே வா. நீ வா, வாங்க வாங்க. எங்கடா இரு, நீங்க அங்க பாருங்க, நான் இங்க பாக்குறேன். இந்த பக்கமா. என்ன? உங்களை இல்லைங்க, அங்க. அங்க பாரு, மயிலு உங்களை சிஐடி மாதிரி சர்ச் பண்றான். கண்ணாடிடா அது. போ. நீ எஸ்பியை பிராக்கெட் பண்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். யா, நீ என்ன பண்ணுன்றத நான் சொல்லித்தரேன். உங்களுக்குள்ள ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்க? கோயிலா இது? என்னாச்சு உனக்கு? சத்தம் மட்டும் எனக்கு மறந்துடும். வா. மறந்துருவியா? தள்ளியா? ஏய், என்னடா தேடுறீங்க? இவன் வச்சு இந்த மூளையை காணா, அதை தேடிக்கிட்டு இருக்கான். எஸ்பியை தானே தேடுறீங்க? அதுக்கு தானடா கூட்டி வந்தீங்க. அங்க பார். வாங்கடா சொல்றேன், வாங்கடாங்க. எஸ்பி என்ன கௌரிய தள்ளிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க? கூட பார்வதி வந்திருக்கால, அவன் பத்திரிக்கை கிப்ட் வாங்கி கொடுக்க வந்திருப்பாரு. ஏன் திருடங்க மாதிரி ஒளிஞ்சு நின்னு பாக்குறீங்க? எஸ்பிக்கு உனக்கு என்ன மேட்டர்னு எங்களுக்கு தெரிஞ்சாவணும். எஸ்பி கணக்குனா லவ் தான். நீ சொன்னா நான் நம்பணுமா? இந்த திகில் பாச்சாவல எங்கிட்ட வச்சுக்கிறாத. எஸ்பி ஒன்னே மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணை ஏன் எடுத்து பார்க்க மாட்டார், தெரிஞ்சுக்க. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? அந்த உண்மை எஸ்பி வாயாலே சொல்ல வைக்கட்டுமா? எங்க சொல்ல வை பாப்போம். கரெக்ட் கரெக்ட். எஸ்பியே வந்து சொல்லட்டும், நாங்க நம்புறோம். என்ன கண்ணா? ஓகே, நான் எஸ்பியை கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கிறேன். அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. இவனுக்கு எதுக்கு இங்க வந்தானுங்க? பார்வதியோட ஸ்பான்சர் நீங்க தான் கண்ணகிட்டயும் சீனு கிட்டயும் சொன்னேன். அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொன்னா மயிலும் நம்ப மாட்டேங்கிறாரு. அது உண்மைதானே நீங்களே வந்து சொல்லிடுங்களேன். இத போய் எதுக்கு அவங்க கிட்ட சொல்ல சொல்ற? ப்ளீஸ், நான் போய் சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. சரி, ஓகே, வா. என்ன கௌரி சொன்னதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதான். அன்னைக்கு ஆபீஸுக்கு வந்து என்கிட்ட நேரடியா கேட்கும்போது முதல்ல நானும் ஷாக் ஆயிட்டேன். இவ விடுற மாதிரி தெரியல. வேற வழியே இல்லாம நானும் ஒத்துக்கிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் தெரியத்தான் போகுது. எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியட்டுமே. திருப்தி தானே? என்ன மயிலு தலை கிறுகிறுன்னு சுத்துதா? போலாமா? நான் போறேம்மா, போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தணும். டேய், என்னடா மந்திரிச்சிட்ட மாதிரி நிக்கிற? அந்த தரதல பள்ளியில தலையில தண்ணியை தெளிச்சு விட்டானுங்க. எஸ்பி வேணான்ட்டாரு. அப்புறம் நான் போங்க, எங்கேயாவது டேம்ல கம்பி தள்ளி விடுங்க, கிளம்புங்கடா. ஏய், இவ எங்கேயும் போக மாட்டா. பக்கத்து வீட்டுல தான் இருக்க போறா. நான் தான் ஸ்பான்சர் பண்ண போறேன். நீ ஸ்பான்சர் பண்ண போறியா? யா, நான் லவ் பண்ற பொண்ணு எஸ்பி ஸ்பான்சர் பண்றாருல, அதே மாதிரி எஸ்பி லவ் பண்ற பொண்ணு நான் ஸ்பான்சர் பண்ண போறேன். பாகவரி, வாய முடியா? முதுகெலும்புலாம் தெரியுது. முதுகெலும்பா? என்ன பண்ற? எஸ்பி பொண்ணை கூட்டு போயிட்டார்ல, நீ உள்ள போய் கண்ண ரூம் பக்கத்திலேயே பார்வதிக்கு ஒரு ரூம் செட் பண்ணு. என்னடா சொன்னா? எலி குஞ்சு பயல. டேய், ரூம்பா கேக்குது? வருவி இல்ல, வா அப்ப வச்சுக்கிறோம் உன்னைய. ஏய், வாட்? நம்ம கூட பழகி பழகி எஸ்பிக்கு நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட், என்ன சொல்ல வர? இல்ல, நீ இருக்கிற இடத்துல எந்த தைரியத்துல பார்வதியை தங்க வைக்கிறாரு? ஒச்சனாப்ப
கூட இருந்த குழி பறிக்கிறியா? ஷட் அப் அண்ட் வாக். வாக் ஐ சே. டேய் அங்க பாரு, மயில் வீட்டை காலி பண்ணிட்டு போறான். வாவ், வில்லங்க வெளில போகுது, நமக்கு நிம்மதி. வா சென்ட் ஆஃப் பண்ணலாம். சண்டையா? ஐ செட் சென்ட் ஆஃப். ஓ செண்டப்பா அப்படின்னா? வாடா வாடா. என்ன மயிலு, என்ன பிரச்சனை? நீங்க தங்குறது பிடிக்கலையா? பிடிக்காம இல்ல, வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. ஓ பார்வதி இங்க வந்ததாலயா? ஆமா ஆமா ஆமா, பொம்பளைங்க தங்குற இடத்துல இருக்க முடியாதுல்ல. அதேதான். அப்புறம் தம்பிங்களா, போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தடவை போறப்ப போட்டு தெளிடாதீங்க. ஏய் கமான் மயிலு, கமான். இட்ஸ் ஓகே. பாவம், ரொம்ப ஃபீல் பண்றாரு. மயிலு, இந்த தம்பிங்களை மறந்துடக்கூடாது. அடிக்கடி வந்து போகணும். அட்லீஸ்ட் ஒரு போன், உங்க குரலையாச்சும் நாங்க கேட்கணும் ப்ளீஸ். அப்புறம் ஒரு ஸ்மால் ஹெல்ப். சொல்லு சொல்லு. பொட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கு, ஆளுக்கு ஒரு கைய போடுங்க. என்ன மயிலு, டேய் ஹெல்ப் பண்றா. வாட் எவர் இட் இஸ், நைஸ் மேன். நம்ம பொட்டி. ஆமா, எங்க பெட்டி எடுத்துட்டு எங்க போறீங்க? உங்க பெட்டி எடுத்துட்டு நான் எங்கேயும் போல, உங்க பெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க தான் வெளியே போறீங்க. மிஸ்டர், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க ஏன் வெளில போகணும்? வாய். அத எஸ்பி கிட்ட போய் கேளு. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கும்போது ஒன்ன மாதிரி முடிச்சு வைக்க முள்ள மாதிரி எல்லாம் எப்படி நம்பி தங்க வைக்கிறது? That is why. மரியாதையா சட்டு பண்ணி எல்லா ஜாமானும் எடுத்துட்டு வெளியே போயிருங்க. அப்போ இவனை நல்லவனாக்கி காட்டுன்னு இவங்க அம்மா கிட்ட எஸ்பி சத்தியம் பண்ணி கொடுத்தது பாயிண்ட். எஸ்பி இல்லடா, படைச்ச ஆண்டவனே வந்தாலும் உங்களை திருத்த முடியாது. இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? அவன் இப்பதான் ஒரு ரூட்டை பிடிச்சிருக்கான். டக்குன்னு ரூட் திருப்பினா அவன் என்ன பண்ணுவான்? டேய் டேய், நான் கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கேன், நீ பேசாம இரு. என்னயா இங்க இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதடா. இல்ல இவன் திருந்திட்டானான்னு அத்தையும் மாமாவும் கேட்டா என்ன சொல்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மூஞ்சிய பாரு. அவங்க முகத்துக்காதான் உங்களை இத்தனை நாள் இங்க தங்க வச்சிருந்தேன். டே மயிலு, சொல்லுங்க. இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வச்சிரு. இனிமே அவங்க அங்கேதான் தங்கணும். எக்காரத்தை கொண்டு இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. புரியுதாடா? புரியுதாடா? ஏன்டா காதுகிட்ட வந்து போடா, கூட்டிட்டு போடா. போங்கடா போங்கடா. அவுட் ஹவுஸ் கூட்டிட்டு போடா. அவுட் ஹவுஸ் போங்கடா, அவுட் ஹவுஸ் போங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. டேய் டேயா, ஐயோ உங்களை சொல்லலங்க, நீங்க போங்க. டேய் வாங்க இங்க, வாங்க கிளம்புடா. நீங்க கூட வாங்க, நான் தூக்கிட்டு போறேன். நீ கஷ்டப்பட தேவையில்ல, நாங்களே எடுத்துக்கிறோம். எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல. எப்படியாவது நீங்க இங்க இருந்து போனா போதும். வேணா என் தோல்ல கூட ஏறிங்களா? ஏறுங்களா? ஏறுங்களா? ஏறுங்க. ஏண்டா அறிவு இருக்கா? இந்த ஆள் தான் ஏறி ஏறுறான். அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்க போச்சு? எடுத்துட்டு போடா, சீக்கிரம் போடா. ஹலோ, இத எங்க இருந்து புடிச்ச? எஸ்பி உன்னை எங்க இருந்து பிடிச்சாரோ அங்க இருந்தான். காவாலி கர்மம் முடிச்சவனே, நீயாடா காஃபியோட வந்த? உன்னையாடா நான் கிஸ் பண்ண வந்த? கிஸ் பண்ணுவா வந்த? ஏண்டா நீ ஊன்னு வரத பார்த்தா ஏதோ ரகசியம் சொல்ல போறேன்னு நினைச்சேன். பச்சை கடைக்கு வந்த. டேய் உன்னை நம்பி உன் கூட எப்படா தங்குறது? எனக்கு பயமா இருக்கு. யாரா இவன்? நேர்ல போனா எஸ்பியோட தொந்தரவு, கனவுக்குள்ள போனா இவன் தொந்தரவு. வாட்ஸ் த ப்ராப்ளம் மேன்? கண்ணா, மூடி வச்ச உலதான் சீக்கிரம் பொங்கும். அதே மாதிரி மீட் பண்ண முடியாம தவிக்கிற காதல் தான் காவியமாகும். காவியமாவது கத்திரிக்காவது. இனிமேல் நீ எஸ்பி மயிலு கோயிலின் எவன் தடுத்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி அவளை நான் மீட் பண்ண போறேன். எத்தனை மணிக்கு? 1 மணிக்குடா. எஸ்பி, இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா உங்க கழுத்துல தாலியை கட்டி கையில செம்ப கொடுத்து ரூமுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. வாங்க படக்கம் ஓடிடுவோம். நில்லுங்க சாமி, உங்க கூட நாங்களும் வரோம், சேர்ந்தே போலாம். சிவா சிவா, நீங்க ஏன்டா எங்க கூட வர்றீங்க? நாங்க உங்க கூட வரல சாமி. நீங்க காசினா நாங்க ராமேஸ்வரம், நீங்க ராமேஸ்வரம் நாங்க காசி. என்ன சாமி? சிவ சிவா, அப்பா நான் எஸ்பி மாதிரி ஆகணும்னு தானே என்னை இங்க அமிச்சீங்க. அதுக்கு அவரே காவி கட்டி சன்னியாசம் போகும்போது நானும் அந்த வழியா தானே போயாகணும். இனிமே என் வாழ்க்கையிலும் பொண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஏய், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கால ஒருத்தி, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? உங்களையும் ஒருத்தி நினைச்சிட்டு இருக்கல, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ தலையிடாத. அப்ப நீங்களும் ஏன் விஷயத்துல தலையிடாதீங்க. வேண்டாம், யாரும் அவரை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்க வேண்டாம். நான் போறேன். எனக்குன்னு ஒரு குடிக்காரன பொறுக்கியோ கிடைக்காமையா போயிடுவான். அவன் கூடவே நான் வாழ்ந்துட்டு போறேன். பார்வதி, என்ன மன்னிச்சிடுமா. உனக்குன்னு ஒரு பொறுக்கிய ரவுடிய குடிகார பையலோ கிடைக்காமல போயிடுவாங்க. இன்னும் ரைட்டுமா? ஓகே. கண்ணன் சாமி, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? 5:30 மணிக்கு ட்ரெயின், அதை புடிச்சா ஸ்ட்ரைட்டா காசி தான். ஓ சாமியோ,
என்னைக்காவது ராத்தம் இருந்தா கோயில் குளத்துல சந்திக்கலாம். ஏய் நில்லுங்கடா, உள்ள போங்கடா, உள்ள போ. பார்வதி, இவனை கூட்டிட்டு உள்ள போ. அத்தை, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு உள்ள போங்க. ஏய், கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு வாங்க. வாமா அட வா. கம் கம் கம். ஹலோ, அப்போ நான் இருக்கட்டுமா இல்ல போட்டுமா? டேய் குடியார நாதாரி, நீ இன்னமும் இந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கியாடா?